ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் 65 பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு ஒரு 250 கிராம் காலிஃப்ளவர் எடுத்து அதோட இலை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த பூவை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நம்ம என்னதான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாலும் காலிஃப்ளவரில் புழு இருக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பவுலில் தேவையான அளவு தண்ணியை சுட வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த சூடான தண்ணியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 65 மேரினேஷன் மசாலாக்காக ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் புதினா, 1/2 கப் கொத்தமல்லி, 1 கை கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா அதை 2ஆக உடச்சி சேர்த்துக்கிட்டு அதோட 1 இன்ச்சு இஞ்சி, 4 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/4 கப் தயிரையும் ஊற்றி தேவைப்பட்டால் 1/4 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது 65க்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவர் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அதோட 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த பேஸ்ட்டில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டே அதுக்கு போதும். அந்த காலிஃப்ளவரில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா பெரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ண வச்சிடலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கான அரிசியை ஊற வச்சிடலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 தடவை களைஞ்சிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் 3 மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதோட 1 கப் கொத்தமல்லியும் 1 கப் புதினாவையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு இடி உரல்ல 1 இன்ச் இஞ்சி, 5-6 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தட்டி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு லேயர் பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல அரிசியை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அரிசி வேக வைக்கிற அளவுக்கு தேவையான தண்ணியை நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ அந்த தண்ணியோடையே 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். அப்போதான் அந்த ஃப்ளேவர் நல்லா அரிசியில் இறங்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதோட நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ இந்த சைடு ஒரு குக்கர் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதோட 2 பிரிஞ்சி இலை, 4 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போ அதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கீரி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நிறமாறுற அளவுக்கு வதக்கணும். அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா வரும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அது வதங்கிட்டு இருக்க கேப்ல இந்த சைடு அரிசி கரெக்டாக எடுத்தா 2ஆக உடையிற அளவுக்கு பதம் இருக்கணும். அந்த பதம் தான் கரெக்ட். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அதை தனியாக வடிச்சு எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதோட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற 3 தக்காளியும் சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அதோடையே 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கப்பு தயிரும் 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கிரேவி பதம் வர அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா வதங்கி மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை அதோட சேர்த்து நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா அழுத்தி டைட் பண்ணி விட்டுறலாம். இப்போ மேலே 2 கை தண்ணியை மட்டும் தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சு மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சு ஒரு 20 நிமிஷம் தம்மாக விட்டுறலாம். அது தம்மாயிட்டு இருக்க கேப்லேயே ஒரு கடாய் வச்சு அதை ஹீட் பண்ணிட்டு நம்ம பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா மொறுன்னு பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து அடியிலேருந்து கிளறி விட்டு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருக்கும். இப்போ அதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நம்ம பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரில் ஒரு 5-6 பீஸை சேர்த்துட்டு பிரியாணியை அந்த பவுல் ஃபில் அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே கமுத்தோம்னா ஒரு அருமையான காலிஃப்ளவர் 65 பிரியாணி ரெடி ஆயிரும். இது தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கிரேவி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.